சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக கூட்டணிக்கு போய்விடுவார் விஜய். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏனென்று பார்த்தால் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவான, குறிப்பாக டெல்லியில் உள்ள மேலிட தலைவர்கள் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்து ஆழமாக சிந்தித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து இந்த கூட்டணி சாத்தியக்கூறுகளை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தலைமைக்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கு மிக தீவிரமான மற்றும் அழுத்தமான ஒரு செய்தியை தனிப்பட்ட முறையில் அனுப்பியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதனை மேம்படுத்தும் விஷயமாக அந்த செய்தியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் எதிர்கால மற்றும் திமுக கூட்டணியில் நீடிப்பதான் பலன்கள் ஆகியவற்றை மறு ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாக உள்ளது. காங்கிரஸை எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு அனுப்பிய செய்தியின் முக்கிய அம்சம், தாவேகாவை இழந்தால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மட்டுமல்ல, தேசிய அரசியலில் காங்கிரஸுக்கும் பெரும் பின்னடைவு ஏற்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி வைத்து தவறி திமுகவுடன் கூட்டணியை தொடர்ந்தால் அதன் காரணமாக அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜய் சென்று விட்டால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் களம் முற்றிலும் தலைகீழாக மாறிவிடும் என அவர்கள் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது கூட்டணிக்காக அதிக இடங்களை பேரம் பேசிக்கொண்டிருக்கும் திமுக ஒருவேளை 60 தொகுதிகளை கொடுத்தாலும் அந்த கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத சூழல் உருவாகும் என்று அவர்கள் கண்காணித்தார் என்றால், விஜய் போன்ற ஒரு பிரம்மாண்டமான மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் அதிமுக கூட்டணியில் இணைந்தால்தான் அது திமுகவுக்கு செல்லும் வாக்குகளை பிரித்து எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஒரு பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த அழுத்தத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சூழலாக இறுதியில் தமிழ்நாட்டின் பிரதமரமான 2 திராவிட கட்சிகள் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போதைய நிலைப்பாடின் நிலை நீடிப்பது கட்சியின் பலத்தை மேலும் பலவிதத்தை பார்க்கப்படுகிறது. வருங்காலத்தில் மாநிலத்தின் எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தையும் இழக்க நேரிடும், அதாவது எந்த எச்சரிக்கையும் அங்கு ஒலிக்கிறதோ இந்த விளைவு ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் கைகளில் உள்ளது அப்படின்னு தான் நாம் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான செயல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.